எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன். என் விலாகை பார்க்குறீங்களா, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது ஷேரும் பண்ணி விட்டுடுங்க. இந்த குக்கிங் விலாக், ஃபேமிலி ஓரியன்டான விலாக்ஸ் யாருக்குன்னா பிடிக்கணும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே நிறைய பேர் இதுக்கு தெரிஞ்சிருக்கும். லெனிஷாவோட 5th பர்த்டே. அவளுக்கு 4 முடிஞ்சு 5 வயசு ஸ்டார்ட் ஆகுது. நான் ரித்திக்கு வந்து ஒரு 5 வயசு ஆகும்போது நான் பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் வந்து நாங்கள் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா எனக்கு வந்து அது ஃபினான்ஷியலாக அது வேஸ்ட் ஆஃப் மணின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் வந்து பெருசாக நான் பண்ண மாட்டேன். ஆனால் ரித்தி இந்த ஒரு பர்த்டே மட்டும் பண்ணுங்க அப்படின்னா, ஸோ அதனால் அவளோட சந்தோஷத்துக்காக சரி பண்ணலாமே அப்படின்றதுனால தான் பண்ணேன். பட் லெனிஷாவுக்கு வந்து அது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாள். நான் எதிர்பார்க்கல. நீங்கள் லாஸ்ட்டில் பாருங்கள், ரொம்ப ஹாப்பியாக இருந்தால். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியலாக நீங்கள் அதை சேவ் பண்ணி வைக்கிறது பெஸ்ட் ஆப்ஷனு. இது வந்து பசங்களோட சந்தோஷத்துக்காக தான் இந்த செலப்ரேஷன் தவிர இது வந்து எனக்கு வந்து அது ஒரு மணி சேவிங்காக வந்து எனக்கு தோணாது. நான் யூஷுவலாக நான் என்ன சொல்வேன், என் விலாகில் கூட மணியே சேவ் பண்ணி வைங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த மாதிரி வெட்டி செலவு தான். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபேமிலியை மட்டும் தான் செலப்ரேட் பண்ணுவோம். இதுக்கு முந்தின விலாகெல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். ஆனால் வந்து ரித்திக்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் நான் செலப்ரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் நாங்கள் பிஸியாக ஆரம்பித்தோம். எங்களால் வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியல. ஸோ அதனால் நான் வந்து பர்த்டேலாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து லென்னிக்காக, அவளோட சந்தோஷத்துக்காக, ரித்தி சொல்லி அவளோட சந்தோஷத்துக்காக பண்ணது இது. இந்த கேக் வந்து ஆல்ரெடி நான் நிறைய விலாகில் காமிச்சிருக்கேன். நார்மலான வெனிலா கேக். ஆனால் கேக் ஜெல்லெல்லாம் யூஸ் பண்ணாத நான் பேக் பண்ணேன் என் பசங்களுக்கு வரைக்கும். கஸ்டமர் யாருனா கேட்டாங்கன்னா நான் வந்து கேக் ஜெல் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு அப்படியே கேஜிஎஃப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு கேக் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் கேக்குக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுக்கு அந்த லிங்க்கெல்லாம் நான் அமுச்சு விடுறேன். இது வந்து நான் முந்தின நாள் வந்து 7th வந்து லெனிஷாவோட பர்த்டே. நான் வந்து 6th தான் செய்யவே ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து ஒன்று மாற்றி ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் கேக் பேட்டரெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நான் ஒரே டின்னில் போட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பசங்க வந்து அவங்க தான் வந்து பேட்டரெல்லாம் மிக்ஸ் பண்ணாங்களா. எனக்கு அப்புறம் தான் தோணுச்சு, ஐயோ நம்ம வந்து ஒரே டின்னில் போட்டுட்டுமேனு அகெயின் வந்து நான் 3 டயர் கேக் தான் பிளான் பண்ணினேன். இந்த கேக் கூட நிறைய சொதப்பலானது நான் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்படியே உங்களுக்கு கிளிப்பிங்கில் காட்டிகிட்டே வரேன். அப்போ என்ன திருப்பி டின்னில் மாற்றி திருப்பி நான் வந்து ஓடிஜியில் வச்சு அதை பேக் பண்ணி எடுத்தேன். நான் வந்து ஒரு சின்ன அகரோடைய ஓடிஜி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக என் கிச்சனுக்கு வந்து பிளான் வந்து ஒரு ஓடிஜி வரும். ஆனால் அது வந்து அப்போது வந்து எங்களால் செய்ய முடியல. ஹோப்லி காட் கிரேஸ் ஏதாவது எனக்கு முடிஞ்சால் நான் ஃப்யூச்சரில் வந்து நான் வைப்பேன். எனக்கு வந்து அந்த மாதிரி வந்து இன்பில்டு ஓடிஜி தான் என் கிச்சனுக்கு வந்து நான் டிசைன் பண்ணி வச்சுருந்தேன் அப்போது. ஸோ அதுக்கப்புறமா இவங்க எல்லாம் விளையாடிக்கிட்டு ஃபன் பண்ணின்னு எனக்கு வந்து அந்த நாள் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் கேக் பேக்காச்சுன்னு செக் பண்ணோம். ஸோ ஒன்றும் அது பேக்காகி முடிக்கல. ஒரு 5 மினிட்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தது. அகெயின் இன்னொரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பேக் ஆன பிறகு தான் ஒரு நிம்மதி. ஏன்னா பவர் கட்டாயி வந்துகிட்டே இருந்தது. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நாளைக்கு வந்து நான் கேக் வேணும் இல்லையா. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பிஸியாகிடும். மார்னிங்கெல்லாம் வந்து செய்ய ரொம்ப கஷ்டம் எனக்கு. நான் கேக் ஆர்டர்னா கூட நான் வந்து அந்த நாளே பேக் பண்ணி எடுக்கிறேன்னா ரொம்ப எட்டிக்காயிடும் எனக்கு. அதனால் வந்து முந்தின நாளே நான் வந்து இந்த பேஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுடுவேன் எப்போவுமே. எங்கள் 2 பசங்களுக்குமே மொபைல் பழக்கம்லாம் கிடையாது. டிவி வந்து ஹாலில் தான் எல்லோரும் உட்காந்து பார்க்கணுன்னுவேன். ஸோ வந்து அதுக்கப்புறமா அவங்க வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு 1 மந்த்தாக அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நைட்டில் வந்து ப்ரஷ் பண்ணுறது வந்து நான் ஃபஸ்ட்டு குழந்தையில பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து விட்டுட்டேன். அப்புறம் வந்து இப்போது வந்து டென்டல் கிட்டெல்லாம் போய் எனக்கு வந்து சரி ஓகே ஒரு
கொஞ்சம் கண்ணு கெட்டின பிறகு சூரிய நமஸ்காரம்னு வாங்கலையே அந்த மாதிரி இப்போது நைட்டில் வந்து கம்பல்சரி வந்து ப்ரஷ் பண்ணணும். ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்டா கூட நமக்கு வந்து அதை ப்ரஷ் பண்ணுற ஹேபிட் வந்து பசங்களுக்கு கொடுத்துட்டா ரித்தி பண்ணிவிடுவா, பிரச்சனை இல்லை. ஆனால் லென்னிக்கு வந்து எதனா பயமுறுத்தினா தான் பண்ணுவாள். இல்லை டீத் ஏதாவது ஆகிடும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பயத்தில் வந்து ஓகே பண்ணுவேன் அப்படின்னு பண்ணிவிடுவா. ஸோ ரித்தியும் லெனியும் வந்து ரொம்ப அடிச்சுக்கல மாட்டாங்க. அந்த அக்கா தங்கச்சிங்க சண்டைன்னு வாங்க இல்லையா, அதெல்லாம் வராது. மேக்ஸிமம் ரித்தி சொல்கிறது லெனி கேட்டுப்பான், ஏன்னா கொஞ்சம் பெரியவ அப்படின்றதுனால. அரௌண்ட் வந்து எங்கள் 2 பசங்களுக்குமே ஏஜ் டிஃப்ரெண்ட் வந்து ஒரு 4 to 5 இயர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது, லெனிக்கும் சரி ரித்திக்கும் லெனிக்கும். அவங்க போய் தூங்கிடுவாங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் தூங்க வைக்க நான் வேணும்னுவாங்க. ஸோ ரித்தி லெனியை கொஞ்சம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் க்ரீமெல்லாம் ஃபில்லிங் கொடுக்கலான்ட்டு. ஆனால் ரித்தி வந்து இல்லை நான் தூங்கலை, எனக்கு லெனியை மட்டும் தூங்க வச்சுருங்க அப்படின்னா. ஸோ லெனிக்கு வந்து அதுக்கு அவருக்கு என்ன அப்படின்னா அந்த ஸ்டோரி சொல்லி கொஞ்சம் பேம்பர் பண்ணி அப்படி தூங்க வச்சா தான் தூங்குவாள், இல்லைன்னா தூங்க மாட்டாள். கொஞ்சம் தொல்லை கொடுப்பா. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அந்த கண்ணு தூக்கம் தள்ளுது எனக்கு. இத்தனை வருஷத்தில் எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதே கிடையாது. எனக்கு அன்றைக்கி தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அந்த மாதிரி அந்த தூக்கத்துக்கு அப்படியே ஆள் தள்ளுன்னுவாங்களே, அன்றைக்கி தான் நான் பார்த்தேன் இத்தனை வயசில் எனக்கு. அப்புறமா கொஞ்சமாக சுகர் சிரப்பெல்லாம் நான் பண்ணிவிட்டு அது சூடு ஆறலை. அதுக்கப்புறம் ஃபேன் காற்றுல நின்று ஆற வச்சிட்டு இருந்தோம். ஸோ க்ரீம் ஃபுல்லாக வந்து எனக்கு மெஷர்மெண்ட் தெரியாமல் அந்த தூக்கத்தில் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேன். க்ரீமெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. அது ரொம்ப என்னடா இதுன்னு, இதுக்கு பேசாமல் வெளியே வாங்கியிருக்கலாமேன்னு தோணும், இல்லைல்ல. பட்டு வெளியே வாங்கினா அந்தளவுக்கு வந்து இப்போ நம்ம நல்லா கேக் பண்ணுவோம், நம்ம கேக் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னும் போது நம்ம போய் இன்னொருத்தர் இடத்துல போய் கொடுக்குறதும் எனக்கு வந்து இன்னும் சரி வரல. ஸோ நம்ம பசங்களுக்கு நம்ம பண்ணாது தான். என் பசங்களுக்காக தான் அந்த கேக்கே கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக. எனக்கு வந்து நான் எங்கேயோ போயிட்டு நான் கமெண்ட்டில் கூட கேட்டேன், நீங்கள் எங்கே படிச்சிங்கன்னு கூட கேட்டாங்க. நான் எங்கேயும் படிக்கலை, நானே தான் செஞ்சு கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும், எனக்கு அந்த பேக்கிங் ஆகட்டும் குக்கிங் ஆகட்டும்ன்ட்டு. இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும், இந்த வியூவும் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் பில்டிங் அவ்வளோவா இருக்காது, ரொம்ப ஃப்ரீ, காற்று எல்லாமே நல்லாயிருக்கும். காலைல வெளியே வந்தாலே ரொம்ப அந்த சன்னே அழகாக ரேஸ் ஆகி கிடைக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். பட்டு அன்றைக்கி தினம் வந்து ஹரி பரியில் தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பசங்க 2 பேரும் எழுந்து வந்திருந்தாங்க. லென்னிக்கெல்லாம் நான் வந்து அவன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பட் வந்து எனக்கு வந்து அந்த தினம் வந்து எப்படா வேலை முடிச்சிடும், இது பட்டுன்னு வேலை முடிக்கணும்னு தான் எனக்கு இருக்கும். ஆனால் அங்கே வந்து நான் மாஃப் போடுறேன், நான் இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு வாங்க 2 பேருமே. ஸோ ரித்திக்கு வந்து சப்பாத்தி மாவு பண்ணிங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வச்சுருந்தா. காலைல வந்து சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் பிளான் பண்ணி, ஆக்சுவலாக பூரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா லென்னிக்கு பூரியும் சன்னா மசாலாவும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து எனக்கும் பூரியெல்லாம் செய்ய முடியாது இல்லையா, பசங்களுக்கு மட்டும் பூரி பண்ணிவிட்டு எனக்கு நான் சப்பாத்தி தான் பண்ணேன். அதனால் பூரி மசாலாவாக செய்யாதமா சப்பாத்தி மாவாக பிணைஞ்சிரு அப்படின்னு. ஸோ சப்பாத்தி மாவு பிணைஞ்சி வச்சுருக்கா. ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் வந்து இவங்க 2 பேரும் 3 பேரும் ஒன்றா உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரித்திக்கு வந்து லென்னிக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணினேன். ஸோ லென்னிக்கு வந்து ஆக்சுவலாக வந்து மொட்டை அடிக்கணும். இந்த சசி இந்த லீவ் வந்தாருன்னா மொட்டை அடிக்கணும். அவளுக்கு பிறந்த முடி தான் இவ்வளோ லாங்காக இருக்குது. நாங்கள் எடுக்கலை, சம் சுச்சுவேஷனால் வந்து எங்களால் எடுக்காமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு நான் டவுனுக்கு போயிருந்தேன். கேஜிஎஃப் போயிட்டு கொஞ்சம் சிக்கன் எல்லாம் சொல்லி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு ஒரு 4 to 5 kg நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கும் ஞாபகம் இல்லை. ஸோ வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கிறது வந்து சிக்கன் பிரியாணி தான் பண்ணேன். கபாப்பெல்லாம் நான் பிளான் பண்ணல, ஏன்னா நான் போடுற சிக்கன் பிரியாணியில் மசாலா நல்லா இருக்கும் எனக்கு தெரியும். அதனால் செப்ரேட்டாக இதுக்கு கபாப்பெல்லாம் வேண்டாம், அது ரொம்ப ஆயில் கண்டென்ட்டும் ஜாஸ்தி வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா உட்காந்து நம்ம செஞ்சிட்ருக்க முடியாது. நான் ரித்திக்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன், ஹாட் வாட்டர் கெட்டிலில் போட்டு பாதாமை ஊற போடுமா, கீர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
இவர் கெட்டில் பாதாம் போட்டு அதை வந்து ஹீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து நான் ரெசிபிஸ் வந்து ரொம்ப ஐட்டம்ஸ் எனக்கு நிறைய, அதனால் வந்து நான் மொத்தமாகவே வாங்கிட்டு வந்திருந்தேன். சிக்கன் வந்து கபாப் கட் பண்ணதுக்கு காரணம் அதுதான். அப்புறம் ரைத்தா பண்ணிகிட்ருந்தா ரித்தி. ஸோ நான் இங்கே வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ நான் வந்து அரௌண்ட் வந்து இந்த பாஸ்தா வந்து நல்லா இருக்குன்னாங்க, பட் வந்து எனக்கு வந்து அவ்வளோ திருப்தி இல்லை. ஏன்னா வந்து என்கிட்ட வந்து பாத்திரம் வந்து குவான்டிட்டி எல்லாமே சின்ன சின்னதாக வச்சுருப்பேன், ரொம்ப பெருசெல்லாம் வச்சுருக்க மாட்டேன். ஸோ அதுக்கப்புறமா ரித்தி வந்து பலூன்ஸ் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தா. நான் இங்கே வந்து அதே டைமில் வந்து நான் வந்து இந்த பர்கருக்கு வந்து பேட்டியஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சிக்கன் தான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து எல்லாமே பிரித்து வாங்கியிருந்தேன். ஸோ இங்கெல்லாம் போகும்போது ரொம்ப ப்ரைஸாக இருக்கும்னு மார்க்கெட் போயிட்டால் கொஞ்சம் நமக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லாம் கிடைக்கும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ எல்லாமே லைவ் தான் வாங்கினேன். ஸோ அதை பிரித்து நம்ம வாங்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இங்கேருந்து தான் எனக்கு டென்ஷனே ஆரம்பிச்சது, எனக்கு சீரியஸாக சொல்லணுன்னா. ஏன்னா நான் வந்து பிளான் பண்ணியது வந்து எனக்கு வந்து நான் ஒரு 2 o'clock வந்து ஃபுட்டு ரெடி பண்ணிடணும்னு நான் நினச்சேன். 2:30 ஆகி கூட நான் எந்த ஃபுட்டுமே ரெடி பண்ணவே இல்லை. எனக்கு அப்போவே ஒரு பயம் வந்துடுச்சு. ஸோ எப்படி முடிக்க போகிறோமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஸோ பேட்டியஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ ரித்தி வந்து பலூன்ஸ் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ இப்போ டைம் வந்து 3 o'clock. நான் 3 o'clock பிரியாணி ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். அரௌண்ட் கரெக்டாக 2:55. ஸோ பார்ட்டி வந்து 7:30க்கு ஸ்டார்ட்டு. நான் இன்னும் பிரியாணி பண்ணாமல் இருக்கேன். ஸோ நீங்கள் கேட்கலாம், இல்லை இன்னும் டைம் இருக்குன்ட்டு. பஸ் மோர் தென் ரிஸ்க்கு. ஸோ நான் 3 kg பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஹாபில் வந்து ஆப்வியஸ்லி ஆகாதுன்னு அடுப்பில் தான் செய்யலான்னு இருக்கேன், மேலே டெரஸில். ஸோ எப்படி போகுதுன்னு தெரில. இப்போதைக்கு வந்து மேக் அண்ட் சீஸ் ஆகிருக்கு, ரைத்தா ஆகிருக்கு, கத்திரிக்காய் பச்சடி ஆகிருக்கு, பாயாசம் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ தான் ஆகிருக்கு. ரித்தி வந்து ஸ்ப்ரைட்டாக வேணும் உனக்கு? ஓகே, ஓப்பன் பண்ணு. ஸோ நான் ஆக்சுவலாக அந்த சோடா ஐட்டம் சாப்பிட மாட்டேன். ஸோ அவங்க 2 பேரும் சாப்பிடுவாங்க சோடா ஐட்டம். ஸோ சாப்பிட்டோம். ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. ஸோ ஏன்னா வந்து ப்ராபப்ளி இது வந்து ஒரு பார்ட்டின் போது சரியாக கரெக்டாக பண்ணி முடிக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி பேனிக் ஆகுது. குழந்தை அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு. என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல. ஸோ இந்த ஹரிபரியில் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான். மற்றபடி வந்து அவள் இல்லைன்னா எந்த வேலையும் நடக்காது. ஸோ ஐஸ் எல்லாம் வைக்கலாம். உண்மையிலே வந்து அவள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாள். இல்லை ரித்தி? வா, அக்கா அழகாக டெக்கர் பண்ணியிருக்கா. அல்லி நஞ்சிச்சா? சரி கழட்டிடு, வேறு பேண்டீஸ் போட்டுக்கோ. ரித்தி வந்து எப்படின்னா அவங்க அப்பா என்ன செய்வாரோ அதெல்லாம் ரொம்ப கவனிச்சு பார்ப்பாள். அதனால என்னவோ எல்லா வேலையும் செய்வாள். ஸோ நான் டெரஸில் வந்து சாண்டல் கீழே போட்டு அதுக்கு மேலே தான் பிரியாணி பண்ணினேன். ஸோ 3 kg பிரியாணி நான் மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி மார்னிங்கே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் சிக்கனை. ஸோ அதுக்கப்புறம் கீழே வச்சுட்டு எனக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மேலே போயிட்டு இறங்கி ஏறி எனக்கு ரொம்ப பெயினாக இருந்தது. ஸோ வேறு வழி இல்லையே, அது வலியை பார்த்தா ஆகாது அப்படின்றதுனால ஸோ சட்டுன்னு எல்லாமே எடுத்து முடித்தேன். அதுக்கப்புறமா ஸோ நான் இன்றைக்கி இந்த தண்ணி ஹீட் ஆகுது. ஆக்சுவலாக வந்து அது ஒரு அளவில் வைக்கணும். அந்த கல்லுடைய அந்த ஸ்பேஸு பாத்திரம் அது தகுந்த மாதிரி வைக்கணும். அப்போ தான் அந்த அனல் வந்து மேலே போகும். பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த பாத்திரம் வந்து கீழே பண்ணிட்டேன். அந்த அனல் வந்து நல்ல பக்கம் போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் தண்ணி ஹீட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஆக்சுவலாக வடி பிரியாணி தான் பண்ணுவேன். இதுவும் வடி பிரியாணி தான். உங்களுக்கு பார்த்தா தெரியும் அனல் வந்து ரொம்ப கம்மி அனல். ஸோ உங்களுக்கு வந்து போயிட்டே இருக்க அந்த அனல் நிற்கலை. அதனால் வந்து 1 ஆகிடுச்சு. ரைஸோட குவாலிட்டியும் சம்திங். நான் வந்து புல்லட் ரைஸ் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வடித்த தண்ணி இருக்குள்ளே அதுக்கப்புறம் மேலே திருப்பி ஊற்றி அது டம்முட்டு ப்ராப்பராக ஆச்சு. அப்போது வரைக்கும் எனக்கு இறக்கி ரித்தி சாப்பிட்ற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் அது ஃபஸ்ட்டு நான் சாப்பிடவே இல்லை. ரித்தி பசங்களுக்கு மட்டும் கொடுத்தா. ரித்திக்கு வந்து ஆஃப்டர்நூன் சாப்பிடல. அந்த குழந்தை காலையில் பூரி சாப்பிட்டது அவ்வளோதான். ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக அந்த ரித்தி தான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணிகிட்டு இருந்தா. ரித்தி இல்லைன்னா இங்கே ஒரு வேளை நடந்துருக்காச்சு. அவள் எல்லாரையும் இன்வைட் பண்ணது அவள் தான். எல்லா டெக்கரேஷன் பண்ணது அவள் தான். அந்த வீட்டை நீட் பண்ணது அவள் தான்.
அந்த மாதிரி. ஸோ நான் கேக்குக்கு வந்து 3 டயர் கேக் பண்ணியிருந்தேன். 2 டயர் தான் வச்சுருக்கேன். ஒரு டயர் வந்து மிஸ் ஆகிடுச்சு, ஃப்ரிட்ஜ் உள்ளே இருக்குது. எனக்கு வந்து கேக்குக்கு வந்து பர்த்டே சாங் போடும்போது எனக்கு வந்து என்னென்னா குழந்தை மேலே எண்ணம் இருக்குது. அப்புறம் அழ ஆரம்பிச்சிட்டான். அழ ஆரம்பிச்சது எனக்கு என்ன ஒரு மாதிரி பேனிக் ஆனேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதை ஹேண்டில் பண்ண எனக்கு ரொம்ப திணறினேன் நான். ஏன்னா வந்து அவன் சசி இருந்தாலாவது பரவாயில்ல. இப்போது நான் ஒண்டி இருக்கும்போது எனக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போது. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்படியே போச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நான் இன்வைட் பண்ண மேக்ஸிமம் எல்லாமே வந்துடும். ஒரு சில பேர் வந்து பர்சனல் இஷ்யூஸ்னால பர்சனலாக வெளியே போகிறதுனால அவ்வளோ வரல. பட் மற்றபடி எல்லாருமே வந்திருந்தாங்க. பர்த்டே பார்ட்டி சூப்பராக போச்சு. ரித்தி நிறைய கிஃப்ட் கொடுத்துருந்தான். ஏன்னா வந்து அவள் தான் எல்லாமே சர்ப்ரைஸாக பிளான் பண்ணது எல்லாமே. ஏன்னா வந்து அவளுக்காக தான் அந்த பர்த்டேவே செலிப்ரேட் பண்ணோம், லெனிஷாக்காக. ஸோ அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கலான்ட்டு ஃபுல்லாக சர்ச் பண்ணி இது வேணும் அது வேணும்ன்ட்டு. இது வந்து சசி வந்து அங்கேருந்து எங்களுக்கு லெனிக்கு சென்ட் பண்ணுது. அப்புறம் இது ஃபேமிலி ஆளுங்கள்லாம் கொஞ்சம் சென்ட் பண்ணாங்க. ஸோ நாங்களும் வாங்கி கொடுத்துருந்தோம். எல்லாமே அவளுக்கு பிடிச்சது தான். எதுவுமே பிடிக்காத ஒரு பொருளும் இல்லை. ரொம்ப ஹாப்பியாக போச்சு அந்த பர்த்டே ஃபங்க்ஷன். பத்தியா அம்மா எப்படி விட்டுருங்க. சூப்பர்ல. இது இங்க இங்க போயிடுச்சு. உள்ள போயிடுச்சா? இது காய் போயிடுல வர. பட்டு பாடி இந்த நேரத்துல அங்க நெக்ஸ்ட் இயர் கூட சிஸ்டர் சென்டர் ஓகே பரணி பாப்போம். நெக்ஸ்ட் இயர் அவங்க அப்பா இருந்தா ஐயோ போர் தொப்பி எல்லாம் கட்டிட்டான். பிடிச்சிருக்கா? பரணி பிடிச்சிருக்கா? தேங்க் யூ சொல்லு. ரிது அக்கா. ஃப்ரெண்ட்ஸ் ரிது இல்ல அக்கா. ஆமாவா? அவள மாதிரியே இருக்கு. இந்த பாரு இங்க பாரு. எது ஓப்பன் பண்ணோம்? நைட்டு ஒரு 10 எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தூத்து எடுத்து அது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து ஹாலை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்றதுனால ஹாலை வந்து ஃபுல்லாக அந்த பிளாஸ்ட் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் அந்த பேப்பர்ஸ் கவர்ஸ் எல்லாம் இதெல்லாம் எடுத்து ஒதுக்கிட்டு நைட்டே மாஃபெல்லாம் போட்டுட்டேன். ஹால் வரைக்கும் கிச்சனு கூட வந்து கொஞ்சம் கிச்சனும் ஹாலை மட்டும் மாஃப் போட்டு எடுத்தேன். ஏன்னா கொஞ்சம் கேக்கு பாயாசம் அந்த ஜூஸ் எல்லாம் சிந்திருந்தது நிறைய. ஏன்னா குட்டி குட்டி பசங்க இல்லையா, எல்லாமே சிந்திரு. மேக்ஸிமம் லெனி தான் பண்ண வேலை, அது மற்றவங்க யாரும் பண்ணலை. லெனி தான் எங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு குட்டி பாப்பா. ஸோ அதுவெல்லாம் கீழெல்லாம் ஊற்றிட்டதுனால சரி உடனே மாஃப் போட்டு தொடச்சிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லை அது பார்க்க எனக்கு கோவம் வந்துகிட்டே இருக்கும். யூஸ்வலாக எனக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்து நீங்கள் 3 பசங்க வச்சுட்டு உங்களுக்கு கோவம் வராதான்னு. உண்மையிலே எனக்கு கோவம் வராது. அது என்னவோ தெரில, எனக்கு பசங்கிட்ட அவ்வளோ கோவம் வராது. நான் சொன்னால் என் பசங்க கேட்டுப்பாங்க. இன்னொன்று வந்து அந்த கோவத்தை வந்து நீங்கள் வந்து அங்கே ஒரு மிரர் மாதிரி நீங்கள் எப்படி காட்டுறீங்களோ அது வந்து திருப்பி ரிஃப்ளெக்ஷன் ஆகும். எப்போவுமே குழந்தைங்கிட்ட கொஞ்சம் நார்மலாக சொன்னாலே புரிஞ்சுப்பாங்க. நம்ம கத்தி சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும், நம்ம தப்பு கணக்கு போடுவோம். அப்படி கிடையாது, குழந்தைங்கிட்ட நார்மலாக சொன்னாலே அவங்க கேட்டுப்பாங்க. அப்புறம் சசி அமைச்சிருந்தால மேக்கப் செட்டு. ஸோ ரித்தி வந்து எப்படின்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பாள். அந்த மேக்கப் அதெல்லாம் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட். அதில் இனிஷாவை பார்த்து அவள் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ இந்த விலாக் இதோடு முடிச்சுக்கிறேன். பாய்.